ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை எத்தனை அழகாக திருப்பாவையின் பாசுரங்களில் செதுக்கியிருக்கிறாள் என்பது இந்த பாசுரங்களின் அமைப்பை பார்த்தாலே விளங்கும். இந்த சித்தாந்தம் கர்ம ஞான பக்தி யோகங்களை மோட்ச சாதனமாக சொல்லவில்லை. பிரபத்தி, அதாவது சரணாகதியையே மோட்ச சாதனமாக சொல்கிறது. அதையும் அச்சிராதி மார்க்கங்கள் வழியாகவே சரணாகதி செய்து பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று சொல்கிறது. இதையே முதல் பாசுரத்தில் நாராயணன் என்று பரமபதநாதனை சொன்னால், இரண்டாவது பாசுரத்தில் பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் என்று வியூக மூர்த்தியை சொன்னால், இந்த பாடலில் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று விபவ அவதார மூர்த்தியை சொல்லுகிறாள். மேலும் திருவிக்ரம அவதாரத்தை சொன்னதற்கு ஒரு உயர்ந்த அர்த்தம் இருக்கிறது. இந்த அவதாரம் கருணையின் வடிவம். இந்த அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தி அசுரனான போதும் அவன் தேவர்களை வருத்திய போதும் அவனை கொல்லாமல் வாழ்வழித்த அவதாரம். இந்த அவதாரத்தில் தான் நல்லவன் தீயவன் ஆஸ்திகன் நாஸ்திகன் என்று எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் எல்லோர் தலையிலும் தன் பாதஸ்பரிசம் வைத்த அவதாரம். அதனால் சர்வ வியாபகத்துவம் சர்வஞத்துவம் என்ற தோன்ற ஓங்கி உலகளந்த புத்தமன் புருஷோத்தமன் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். பகவான் கட்டி பொன்மேலே அவன் நாம ஆபரணம் போலே என்று அவன் நாமத்துக்கு ஏற்றம் சொல்வார்கள் பூர்வாச்சாரியர்கள். உத்தமன் பெயர் என்று திருமந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற திருவஷ்டாட்சரத்தை ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். இது முதல் பாசுரத்தில் சொன்ன நாராயண நாமத்திலிருந்து தேரும். அந்த நாமத்தை இடைவிடாது அனுசந்தித்து வந்தால் என்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று சொல்ல புகுகிறாள் ஆண்டாள். அந்த வகையில் இந்த பாடல் ஒரு மங்களாசாசனம். இந்த பாடலுக்கு வியாக்கியானம் எழுதிய பூர்வாச்சாரியர்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நீராடினால் என்றும் கொண்டு விளக்கம் சொல்வதுண்டு. மழை என்பது நிறைய பெய்தாலும் தீங்கு, பெய்யாவிட்டாலும் தீங்கு. துர்பிஷம், பஞ்சம் போன்ற தீங்குகள் நீங்க மழை தேவை. இந்த புருஷோத்தமனின் நாமத்தை சொல்லி நீராடி பாவை நோன்பு இருந்தால் தீங்குகள் நீங்கி தீங்கில்லாமல் மாதம் மும்மாறி பெய்யும் என்று வாழ்த்துகிறார். அந்த திருவிக்ரமனின் பாதத்தை நோக்கி ஓங்கி வளர்ந்தது போல் நெற்பயிர்கள் வயல்வெளியெங்கும் நிறையும். அந்த வயல்வெளிகளில் ஊடே ஓடும் ஓடைகளில் மீன்கள் துள்ளி விளையாடும். பூங்குவளை போது என்றால் தளிர். அந்த குவளை மலர்களின் துளிரில் வண்டுகள் தூங்கும். இங்கே சொல்லப்படும் உருவகங்கள் சுட்டுவது அந்த பரமனின் கருணையால் பிரபன்னர்கள் மத்தியில் ஞானம் ஓங்கி வளர்ந்த பயிரைப் போல் செழித்திருக்கிறது. அதில் ஆச்சாரியர்களை அண்டிய சிஷ்யர்கள் துள்ளும் கயல்களைப் போலே அந்த ஞானம் தந்த இன்பத்தினால் களிப்பர். ஆச்சாரியர்கள் மிகுந்து ஞானம் தழித்திருப்பதால் குவளைப்போதில் துயின்ற வண்டை போல பாகவதர்களின் ஹிருதய கமலத்தில் அந்த பரமன் உறங்குகிறான். அத்தகைய சிரிப்பில் பெரிய பசுக்கள் வள்ளலை போல குடம் குடமாக பாலை சுரக்கின்றன. அவைகளில் மடி பெருத்திருப்பதால் ஒரு கையால் பாலை கறக்க இயலாது. முளை பற்றி என்று இரு கைகளாலும் பசுக்களின் மடியை பற்றித்தான் பாலை கறக்க முடியும். இதற்கும் தேங்காதே என்று தயங்காமல் புகுந்து பாலை கறக்க சித்தமாக ஆய்ப்பாடி இடையர்கள் இருப்பார்களாம். இங்கே பசுக்கள் ஒரு உருவகம். அது பகவானின் உருவகம். வள்ளன்மை அவன் குணம். அவன் எவ்வளவு கொடுத்தாலும் குறைவில்லாத வள்ளல். அத்துடன் பாலை கன்று குட்டிகளும் இடையர்களும் கொள்ளாவிடில் பசு எப்படி தவியாய் தவிக்குமோ அதுபோல் பரமனும் ஜீவாத்மாக்கள் அவனை கொள்ளாவிடில் தவித்து போகிறான். ஜீவாத்மாக்கள் முக்தி பெற்று அவனை எவ்வளவு அனுபவிக்கிறார்களோ அதே போல் அவனும் அவர்களை கொண்டு சுகிக்கிறான் என்பதே தேரும். மற்றொரு ஓமானம் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று குறிப்பிடுவது உள்ளார்த்தமாக பார்க்கும்போது நம்முடைய ஆச்சாரியர்களையே குறிக்கும். நம்முடைய குரு பரம்பரையிலே எம்பெருமான், பிராட்டி, விஸ்வக்சேனர் தொடங்கி எம்பெருமான ராமானுஜர் உட்பட நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு ஞானத்தை அளிப்பதற்காக தயாராக காத்து கிடக்கிறார்கள். அவர்களே வள்ளல் பெரும் பசுக்களாக இங்கே உருவகம் செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடம் ஆச்சாரியர்களிடம் நாம் சென்று நம்மை ஒப்புவித்தால் நமக்கு வேதத்தின் சாரத்தையும் கீதையின் விளக்கங்களையும் தமிழ் மறையின் உட்பொருளையும் விளக்கி சொல்ல நம் ஆச்சாரியர்கள் ஆவலுடன் காத்திருக்கும்படி ஓமானம் செய்யப்பட்டிருக்கிறது.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயரை சொல்லி பாடி நீராடி நோன்பிருந்து இத்தகைய செல்வங்களை எந்த நாளும் விட்டு நீங்காமல் நிறைவு பெற்று வாழ்வோம் என்று ஆண்டாள் மங்களாசாசனம் செய்கிறாள்.